அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக. இன்றைய பதிவின் தலைப்பு தி நெக்ஸ்ட் கேட்டஸ்ட்ரோஃப், நிகழக்கூடிய மகா கேடு அல்லது பயங்கரம் என்பதாகும். தி எக்கனாமிஸ்ட் மேகசினில் வந்த ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நாம் நம்முடைய டைட்டில் கொடுத்திருக்கின்றோம். இந்த ஃபோட்டோவினுடைய ஒரு விளக்கமாக ஒரு நபிமொழியை முன்வைத்து உங்களுக்கு நான் விளக்க விரும்புகின்றேன். இந்த கேட்டஸ்ட்ரோஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரம் பற்றி அந்த புகைப்படம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஒரு வீட்டிலே ஒரு ஆண்மகன், அவனுடைய மனைவி, அவர்களுடைய குழந்தை ஒன்று, அந்த வீட்டினுடைய ஒரு செல்லப்பிராணி ஒரு சோபாவில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் முகத்திலே முகமூடி போட்டிருக்கின்றார்கள். இந்த ஹாலிவுட்டு படங்களில் வர்ற மாதிரி இந்த பயோவாருக்கு போகும்பொழுது எப்படி ஒரு முகமூடி போட்டிருப்பாங்களோ அப்படிப்பட்ட முகமூடியை அந்த கணவனும் மனைவியும் போட்டிருக்கின்றார்கள். மகனோ ஹெல்மெட் வைத்திருக்கின்றான். அந்த செல்லப்பிராணியாகிய பூனைக்கும் அதே போன்று ஒரு முகமூடி முகமூடி மாஸ்க் போடப்பட்டிருக்கிறது, கவசம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும், தம்முடைய பாதுகாப்பிற்காக இப்படித்தான் இனி வருங்காலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சோபாவிற்கு பின்னால் சுவற்றிலே சில ஃபோட்டோக்கள் இருக்கிறது. அந்த ஃபோட்டோவிலே கோவிட்-19 வைரஸு, பேண்டமிக் வைரஸு, இன்னும் ஹிரோஷிமாவில் வெடித்த அந்த பயங்கர அணுகுண்டினுடைய அந்த புகைப்படம், பூமியை விண்கல் தாக்கக்கூடிய அளவிற்கான புகைப்படம், குளோபல் வார்மிங், சூரியனுடைய வெப்பம், அது பற்றி படம், எரிமலை, இன்னும் ஒரு கால்நடையுடைய ஃபோட்டோ போடப்பட்டிருக்கிறது. ஆக எதிர்காலத்தில் நிகழக்கூடிய அந்த மிக பெரும் பயங்கரத்தை அந்த புகைப்படம் சுட்டி காட்டுகின்றது. ஒருபுறம் இந்த பூமியை இயற்கை சீற்றங்கள் அழிக்க இருக்கின்றன, குளோபல் வார்மிங் அல்லது செயற்கையாக செய்யப்பட்ட குளோபல் வார்மிங் அல்லது எரிமலை, இன்னும் கால்நடைகள் அருகி போகல், கால்நடைகள் செத்துக்கொண்டே குறைந்து கொண்டே போகுதல், இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களை காட்டி, விண்கல் தாக்குதல் போன்ற இயற்கை சீற்றங்களை காட்டி, இன்னொரு புறம் மனிதனால் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்காகிய அணுகுண்டு வெடிப்பு, கரோனா வைரஸு, பேண்டமிக் வைரஸ் போன்ற புகைப்படம் போட்டு, இதிலிருந்து ஒரு குடும்பம் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் லாக்டவுனில் வீட்டிலே இருந்து கொள்ள வேண்டும், அதுவும் முகமூடி போட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாஸ்க் போடாமல் இருந்தால் ஆபத்து என்பதை அந்த ஃபோட்டோவான நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு ஹதீஸை நாம் எடுத்து வைத்து பார்ப்போம். புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸு, 3176 ஹதீஸ். இறுதி நாள் வருவதற்கு முன்னால் 6 அடையாளம் நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அது என்னவென்றால், என்னுடைய மரணம், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுதல், ஆடுகளுக்கு வருகிற நோய் போன்ற ஒரு கொள்ளை நோய் உங்களை பீடிக்கும், 4வது செல்வம் பெருகும், ஒரு மனிதனுக்கு 100 தினார் கொடுக்கப்பட்டால் கூட அவன் திருப்தி இருக்காது, அடுத்து தீமை ஒன்று தோன்றும், அது அரபுகள் வீடுகளில் நுழையாத வீடு எதுவும் இருக்காது, 6வதாக உங்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம் நடக்கும், அதை அவர்கள் மதிக்காமல் மோசடி செய்வார்கள், பிறகு உங்களை எதிர்த்து போராட 80 கொடிகளின் மேல் ஒரு கொடிக்கு 12,000 பேர் இருப்பார்கள் என்று எதிர்த்து வருவார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. மிக தெளிவான அருமையான ஹதீஸாக இருக்கிறது. எப்படி என்றால், கியாம நாளுடைய அடையாளங்களை பற்றி பல தருணங்களில் பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நம்மை விட்டு சென்று விட்டால், மரணித்து விட்டால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் 5 சொல்லுகின்றார்கள்.
இந்த ஐந்தும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதும் நடக்க இருப்பதும். முதலாவதாக நடந்து முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நம்மை சென்று விட்டார்கள். அடுத்து வரக்கூடிய பைத்துல் முகத்தை வெற்றி கொள்ளுதல் என்று சொன்னால், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கு பைத்துல் முகத்தஸானது, ஜெருசலமானது யார் கையில் இருக்கிறது? இஸ்ரவேல் கையில் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் வெற்றி கொள்ளப்படும். மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் வெற்றி கொள்ளப்படும். அந்த வெற்றியை பைத்துல் முகத்தஸ் வெற்றியாக சொல்லுகின்றார்கள். மூன்றாவதாக சொன்ன விஷயம், ஆடுகளுக்கு வருகின்ற கொள்ளை நோய் உங்களை பீடிக்கும், அதில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கூடிய ஹதீஸ் சம்பவமாகும். இதை மட்டும் கடைசியாக பார்ப்போம். இதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதால் கடைசியாக பார்ப்போம். அடுத்து, பஞ்சத்திற்கு பின் செல்வங்கள் அள்ளி கொடுக்கப்படும். ஒருவனுக்கு 100 திர்ஹம் கொடுக்கப்பட்டால் அவன் திருப்தி அடைய மாட்டான்னு சொன்னால், செல்வம் கொழிக்கின்ற காலகட்டம் அது இப்போதல்ல. எப்போது செல்வம் தேவைப்படும் என்று சொன்னால், பஞ்சம் இருக்கும் பொழுது அதற்கு பின்னால் கொடுக்கக்கூடிய செல்வத்து தான் மதிப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பஞ்சம் துவங்கிவிட்டது. இந்த கொரோனா லாக்டவுனில் பல நாடுகள் பொருளாதார வீழ்ச்சி அடைந்து விட்டது. அடுத்து இயற்கையாக நடக்கக்கூடிய பஞ்சம், மழை இல்லாமல் போவதும் விளைச்சல் இல்லாமல் போவதுமாக நிறைவரும் பொழுது ஒரு முழுமையான ஒரு பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த பஞ்சத்திற்கு பின்னால் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், ஏராளமான செல்வங்களை அள்ளி வழங்குவார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. பல ஹதீஸ் வருகிறது. மெஹதியை எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்களோ அவர்களோடு இணைத்து, மெஹதியினுடைய வரவை இணைத்து அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் நீதியாக ஆட்சி செய்வார், அடுத்து செல்வங்களை வாரி வழங்குவார் என்று சொல்லி வருகிறது. ஆக செல்வங்களை வாரி வழங்குவார் என்று சொன்னால் அதற்கு முன்னால் பஞ்சம் இருக்க வேண்டும். நாம் பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் நாம் இருக்கின்றோம், இனி எதிர்கொள்ள இருக்கின்றோம். அடுத்து என்னவென்றால், வீடுகள் நுழையக்கூடிய ஃபித்னா என்று சொன்னார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் நுழையாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நுழைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய எல்லோரும் வீட்டிலையும் இந்த ஃபித்னா இருக்கிறது. எப்படி என்றால், நாம் பார்க்கக்கூடிய டிவியாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் செல்போனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தால் இவைகளெல்லாம் ஃபித்னா என்று சொல்லுகின்றோம். எப்படிப்பட்ட ஃபித்னா என்று சொன்னால், அந்த ஃபித்னாவிற்கு உதாரணமாக ஜஸ்ஸாசாவை சொல்லுவார்கள். தஜ்ஜாலுடைய மீடியேட்டர், தஜ்ஜாலுக்கும் மனித சமுதாயத்துக்கும் மத்தியில் தொடர்பு என்னவென்றால் ஜஸ்ஸாசா என்று சொன்னால் அவன் கார்ப்பரேட்டுகள். அந்த கார்ப்பரேட்டுடைய கண்டுபிடிப்புகள், தஜ்ஜால் உதவியோடு இப்லீஸ் உதவியோடு கண்டுபிடிப்புகள். ஜஸ்ஸாசா என்ற உளவாளி, உளவு பார்க்கக்கூடியவன். அந்த உளவு பார்க்கக்கூடியவன் தன்னுடைய உபகரணங்களை கொண்டு நம்ம எல்லாம் உளவு பார்த்து கொண்டிருக்கின்றான். சிசிடிவி கேமராவாக இருக்கட்டும், செல்போனில் உள்ள கேமராவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இவையெல்லாம் நம்மளை கண்காணிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றி நாம் முந்தைய பதிவுகள் அங்கங்கே சொல்லியிருக்கின்றோம். அதனால் சுருக்கமாக சொல்லிக்கின்றோம். இந்த கண்காணிப்பு, இந்த உளவாளித்தலம் என்பது ஜஸ்ஸாசன் ஜாசூசன் சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடிய பாதகமாகும். தமிமுத்தாரி அவர்கள் தஜ்ஜாலை சந்திப்பதற்கு முன்னால் பார்த்த ஒரு மிருகம், அருவருப்பான ஒரு மிருகம், முகம் எது மூலம் எது என்று தெரியாமல் உடம்பு பூரா முடியாக இருக்கிற ஒரு மிருகத்தை பார்த்தார்கள். உனக்கு கேடுதான், நீ யார் என்று கேட்டபோது ஜஸ்ஸாசா என்று சொன்னது. ஆக தமிமுத்தாரி இங்கு என்ன காட்டப்பட்டது என்றால், முடிகள் நிறைந்த, முன்புறம் எது பின்புறம் எது தெரியாத, அசிங்கம் எது அழகு என்று தெரியாத ஒரு உருவத்தை பார்க்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வலையதளம் இன்டர்நெட். நெட் என்று சொன்னால் அது வலை. அதற்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். திருமறை குர்ஆன் வசனங்களையும் அதில் கேட்கலாம், ப்ளூ ஃபில்மையும் அதில் பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லதும் கெட்டதும் இருக்கக்கூடிய, முகம் எது மூலம் எதுவும் தெரியாத, முடிகள் நிறைந்த, நெட்டுகள் வலையதளம் நிறைந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மை உளவு பார்க்க உலகமே நமக்கு தயாரித்து வைத்திருக்கிறது. நாம் அதெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஜஸ்ஸாசாவுடைய வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதைத்தான் இந்த ஹதீஸ் மிக தெளிவாக ஒவ்வொரு வீட்டிலும் அது நுழையும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த 5வது சம்பவம் என்னவென்று சொன்னால், வீடுகள் நுழையக்கூடிய ஃபித்னா, இன்டர்நெட், அதை நாம் அனுபவித்து வருகின்றோம். அடுத்து என்னவென்று சொன்னால், ஒரு ஒப்பந்தம், ரோமர்களுக்கும் முஸ்லீம் மத்தியில் ஒப்பந்தம் போடப்படும். அந்த ஒப்பந்தம் மீறப்படும். மீறுவதற்கு பின்னால் 80 கோடிகளின் மீது போல் 80 கோடியின் கீழ் ஒரு கொடிக்கு 12,000 பேர் படையெடுத்து வருவார்கள் முஸ்லீம்கள் மீது. முஸ்லீம்கள் எதிர்த்து நிற்பார்கள் வருகிறது. இந்த போர்
நடக்கிறதா இல்லையா, எதிர்த்து நிற்கின்றார்கள் என்பதை தெளிவாக இன்னொரு சம்பவத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த கடைசி சம்பவம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், 80 கொடிகளின் கீழ் ரோமர் என்று சொன்னால், புதிய இந்தியா இன்னொரு நாட்டு படையெடுத்து சென்றால், பாகிஸ்தான் படையெடுத்து சென்றால் இந்திய கொடியை மட்டும்தான் எடுத்து சொல்வோம். சீனாவிடம் சென்று இந்திய கொடி எடுத்து அவர் சைனா கொடி எடுத்துக்கொண்டு வருவார்கள். இதுதான் தெரியும். ஆனால் 80 கொடி எதிர்க்கிறது என்று சொன்னால் அது ஒரு நாட்டினுடைய கொடி அல்ல. மாறாக பல நாடுகள், பல கொடிகளை கொண்ட பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு யூனியன் உருவாக்கியது. அதான் இதற்கு முன்னால் ஐநா சபைன்னு சொன்னோமே, அதற்கு பல கொடிகள் உண்டு. அதுபோல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிற யூரோப்பியன் யூனியன், அதனுடைய கையில் தான் இனி எக்கனாமிக்கல் செல்ல போகிறது, யூரோ செல்ல இருக்கிறது. அதுதான் உலகத்துக்கே தலைமையாகக்கூடிய பாராளுமன்றமாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு, ஒரு யூனியன், யூரோப்பியன் யூனியன். இன்றைக்கு அது குறைவான நாடுகளை கொண்ட அங்கத்தினராக இருந்தாலும் நாளைக்கு முஸ்லீம் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் எதிர்க்கத்தானே செய்ய போகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சம் பல நாடுகளின் செய்ய அந்த யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து முஸ்லீம்களை எதிர்க்கும் பொழுது 80 கோடிகள் வருவார்கள் சொல்கிறது. 80 எப்படி சத்தாம் ஹுசேனை எதிர்கொள்வதற்காக நாட்டோ படை பல கொடிகளை கொண்டு சென்றதோ, அதுபோல் யூரோப்பியன் யூனியன் நாளைக்கு முஸ்லீமை யாரை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதற்காக 80 கொடியோடு அணிவகுத்து வரும். அது மிகப்பெரிய ஒரு மல்ஹமா, அது இறுதி யுத்தம் தான். அந்த இறுதி யுத்தத்தின் போது அது ஒரு யஹஜூஜ் மஹஜூஜுடைய யுத்தம் என்று சொல்லியிருக்கின்றோம், மல்ஹமா என்று சொல்லியிருக்கின்றோம், அர்மகதான் சொல்லியிருக்கின்றோம். அது பற்றி ஏற்கனவே பேசியும் இருக்கின்றோம். ஆக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ், அதற்காக உலக நாடுகளெல்லாம் மாஸ்க் போட சொல்கிறது. இது ஒரு ட்ரெய்லர். இது ஒரு ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லருக்கு பின்னால் ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது, உச்சக்கட்ட சம்பவம். அது என்னவென்றால் போர் என்று சொல்லக்கூடிய. அப்போ இந்த போர் நடக்கும் பொழுது கரோனா வைரஸ்க்காக நாம் என்ன செய்கின்றோம், வந்துக்கிட்டு மாஸ்க் போட்டு இருக்கின்றோம். இது ஒரு ட்ரெய்லர், நம்ம ஒரு டெமோவாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு பயோவார் அல்லது இந்த கொரோனா வைரஸை விட கடுமையான பேண்டமிக் வரும் பொழுது, அப்பொழுது பாதுகாத்துக் கொள்வதற்காக போடக்கூடிய மாஸ்க் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த புகைப்படத்தில் சொல்லப்பட்டது போல் முகத்தையெல்லாம் மூடிக்கொண்டிருக்கக்கூடிய மாஸ்க் போடப்படும். தி நெக்ஸ்ட்டு கேட்டஸ்ட்ரோப்பில் சொன்னோமா இல்லைங்களா, அந்த முகமூடிப்பட்ட ஆணும் பெண்ணும், அது மாதிரி மிகப்பெரிய ஒரு முகமூடி, அது சாய்வாக இருக்கும். எப்படிப்பட்ட சாய்வு என்று சொன்னால், அந்த சாய்வு எப்படிப்பட்டது என்றால், ஆடு இருக்குதா இல்லைங்களா, அந்த ஆடு முகத்தை பார்த்து நெத்தி சாஞ்சு நீளமாக இருக்கும், அது மாதிரி முகமூடி இருக்கும். இன்னைக்கும் ஹாலிவுட் படத்தை முகமூடி பார்க்குறோம். அந்த முகமூடி எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆடுகள் உருவம், ஆட்டோட தலை எப்படி அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட முகமூடியை தயாரித்து இன்றைக்கு வைத்திருக்கின்றார்கள். இந்த முகமூடி அமைப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆட்டினுடைய முகம் போல் இருக்கும். அதைத்தான் சரிங்க இந்த கேட்டஸ்ட்ரோப்புங்கிற புகைப்படத்தை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எப்படி இந்த கொரோனா வைரஸ் பாதுகாப்பதற்கு மாஸ்க் துணியில் மூஞ்ச முகத்தையும் கட்டியிருக்கிறோமோ, அது மாதிரி நாளைக்கு வரக்கூடிய பயோவாராக இருந்தாலும் சரி, அல்லது கொரோனா வைரஸை விட கடுமையான பேண்டமிக் வைரஸாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக முகத்தையெல்லாம் மூடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மாஸ்க் போட வேண்டும். அந்த மாஸ்க் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு எப்படி உருவாக்கி வைத்திருக்கேன்னு சொன்னால், ஆட்டினுடைய தலையை போல் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இங்கே தான் ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆடுகளுக்கு வருகின்ற நோய் போன்று ஒரு கொள்ளை நோய். அப்போ ஒரு கொள்ளை நோய் வரும்பொழுது ஆடுகளை போன்ற, ஆட்டுடைய தலையை போன்ற ஒரு முகமூடி நாம் போடக்கூடிய சூழலில் வரும் என்பதை முன்கூட்டியே சொல்லியிருக்கின்றார்கள். அது அதிகமாக பிளேக்கினையை பற்றி சொல்லும் பொழுது, தொற்று நோயை பற்றி சொல்லும் பொழுது ஒட்டகத்தை தான் ஒப்பிட்டு பேசியிருக்க நல்ல திருத்துதல். ஆனால் இந்த இடத்தில் முடிவு எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களை சொல்லும் பொழுது, எனது மரணத்திற்கு முன்ன வரக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மிக குறிப்பாக ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய், அந்த நோயிலிருந்து பாதுகாக்க ஆட்டுத்தலை போல ஒரு முகமூடி போடங்கிறது நான் மட்டுமல்ல, சில உலமாக்கள் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களையும் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆக இந்த இடத்துல இந்த மாஸ்க்கு அப்புறம் அந்த சுவரில் இருக்கக்கூடிய அந்த கடிகாரம்,
அந்த கடிகாரம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு 12 o'clock முன்னாடி 2 நிமிஷம் இருக்கிற மாதிரி கடிகாரத்தை உள்ள அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதை வந்து டூம்ஸ்டே கிளாக்னு சொல்லுவாங்க, ஊழி நாள் கடிகாரம்னு சொல்லுவாங்க. டூம்ஸ்டே கிளாக் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்து பல தகவல் வரும். இது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் 1947 ஆண்டு உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதற்காக சிகாகோவை சேர்ந்த சில அணு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கடிகாரம் தான் என்னங்கிறீங்க இந்த டூம்ஸ்டே கிளாக். இந்த டூம்ஸ்டே கிளாக் எதை சொல்ல வருதுன்னா உலகம் விரைவாக அழிந்துவிடும். அந்த அழிவதற்குரிய அந்த நாட்களை ஆண்டுகளை நிமிடமாக கணித்திருக்கின்றார்கள். நிமிடமாக கணித்து எப்பொழுது அந்த கிளாக்குடைய 2 முழு ஒன்று சேர கியாமத் அப்படிங்கிறாங்க. அவங்க பாஷையில் உலகம் அழியும் அப்படிங்கிறாங்க. அப்போ உலக இதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்டை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா சமகாலத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய போர்களை வைத்தும் சில வல்லரசுடைய ஜனாதிபதிகளையும் தலைவர்களையும் வைத்து உலகம் சீக்கிரம் அழிவதற்கான காரணிகளை அவர்கள் சொல்கின்றார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ட்ரம்பினுடைய பதவியேற்கும் போது முல்லை மாற்றி வைக்கின்றார்கள். போரே நடக்கல, அப்போ முல்லை மாற்றுறாங்க. ஏன்னா வெகு விரைவாக இருக்கும் போரெல்லாம் அப்படின்னு சொல்கிறத எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இந்த டூம்ஸ்டே கிளாக்கோட கடிகாரம் உள்ள வந்து 1947 அந்த கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அன்னைக்கு வந்து செய்கிறாங்க 7 நிமிஷம் இருக்குன்னு சொன்னாங்க உலகம் அழிவதற்கு. அதாவது வந்து உலகம் அழிவதற்கும் அந்த முள் 12 o'clock காட்டுவதற்கு நடுநிசையை காட்டுவதற்கும் 7 நிமிடம்னு சொன்னாங்க. 2010 என்ன சொன்னாங்க 6 நிமிடம்னு சொன்னாங்க. 2012 5 நிமிடம் சொன்னாங்க. 2017 3 நிமிடம் சொன்னாங்க. 2018 2.5 நிமிடம் சொன்னாங்க. 2020 100 செகண்ட்ஸ் அப்படின்னா 100 நொடிகள் 1.5க்கும் கொஞ்சம் அதிகமான நிமிடம் என்று சொன்னார். ஆக 2020 எப்படிப்பட்டது என்று சொன்னால் உலக அழிவை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இது ஜனவரி மாதம் சொன்ன ரிப்போர்ட்டாக இருந்தாலும் ஜனவரியில் நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு கரோனா இருக்குது, கொரோனா வைரஸ் இருக்கும்போது சில மாற்றி வைக்கிறாங்க. ஏன் மாற்றி வைக்கிறான்? கொரோனா வைரஸ் மூலமாகவும் உலகம் அழியும், மக்கள் தொகை குறைங்கிறத வந்து அந்த முள்ளில் மாற்றி வச்சு காட்டியிருக்கிறாங்க. ஆக இன்றைக்கி 1947 எப்படி கணிச்சாங்க? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த மோதலை வைத்து கணிச்சாங்க. காலாகாலம் வடகொரியாவுடைய பேச்சு நடக்கும்பொழுதும் கணிச்சாங்க. சைனா அமெரிக்கா பேசும்பொழுதும் கணிச்சாங்க. ஈரான் ஈராக் யுத்தத்தின் போதும் கணிச்சாங்க. ஆக கணிப்பு என்பது உலகம் எப்படி அழியும், எப்படி யார் கணிக்கிறாங்கன்னா அணு விஞ்ஞானிகள் கணிக்கிறார்னு சொன்னால் உலகத்தினுடைய இந்த அணு அதன் மூலமாக தாக்குதல் யாரை வைத்து நடக்குங்கிறாங்க? இவங்க உலக வல்லரசு நாடுகளை வைத்து நடக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி சும்மா இந்தியா மாதிரி சவுதி அரேபியா ஆளை வச்சு நாட்டை வச்சு சொல்லலை, வல்லரசு நாடுகள் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட வல்லரசுனா எந்த நாடுகள் வந்து சுயமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கின்றார்களோ அந்த நாடுகள் தான் தங்களுக்குள் மோதிக்கொள்ளவே செய்யாது. எந்த நாடுகள் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதோ அந்த நாடுகள் இன்னொரு நாட்டுடன் மோதாது. இவர்கள் தான் உலகத்தின் அழிவை நிச்சயிக்கின்றார்கள். அமெரிக்கா டைரக்டாக செய்யாது, ரஷ்யாவோட போர் செய்யாது. வடகொரியா டைரக்டாக சைனாவோட போர் செய்யாது. சைனா டைரக்டாக அமெரிக்காவோட போர் செய்யாது. ஏன் போர் செய்யாதுன்னா இவர்களை பொறுத்தவரை அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இவர் என்ன செய்யணும்? வியாபாரம் பண்ணணும். வாங்கிறதுக்கு ஆள் வேணும். வாங்கிறதுக்கு ஆள் வேணும்னா அந்த நாட்டு மாதிரி சண்டையை முடிஞ்சு விடுவாங்க. இப்படித்தான் அரபு நாட்டில் எந்த நாட்டில் வளம் கொளிக்குதோ அங்கே ஆயுத உற்பத்தி விற்பனை செய்வாங்க. ஈரான் ஈராக்கு தேவைப்பட்டுச்சு, 2 பேர் பெட்ரோல் தேவைப்பட்டுச்சு. அங்கே வந்துக்கிட்டு ஆயுதத்தை கூட தான் பெட்ரோல் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் இங்கே ஈராக்கு குவைத்தினுடைய யுத்தம் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சும்மா சின்ன சின்ன சண்டைகள் அங்கங்கே நடக்கக்கூடிய சண்டைகள், ஈராக்காக இருந்தாலும் சரி, சிரியாவாக இருந்தாலும் சரி, ஒமனாக இருந்தாலும் சரி, பஹ்ரைனாக இருந்தால் இந்த அரபு நாட்டில் மத்தியில் வந்து சண்டை வந்துச்சு. நாங்கள் இங்கே வந்துட்டு ஆயுதத்தை கொடுத்துட்டு பெட்ரோல் வாங்கிட்டு போயிடுவோம். ஆக இந்த பேரழிவை, இந்த சீரழிவை யார் உருவாக்குறாங்கிறீங்க? வல்லரசு நாடு தானே உருவாக்குது. ஆனால் பேர் யாருக்குங்கிறீங்க? முஸ்லீம்களுக்கு. முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள். ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இன்பாக்ஸில் வந்து கேள்வி கேட்குற கமாண்டில் என்ன சொல்கிறாரு? நீங்களும் பயங்கர தீவிரவாதிங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்க? ஆப்கானிஸ்தானத்தில் புத்தர் கோயில் தகர்த்தீங்க, தாஜ்கோட்டில் வெடிக்குண்டு வச்சிங்க, கோயம்புத்தூரில் வெடிக்குண்டு வச்சிங்க, பம்பாயில் வெடிக்குண்டு வச்சிங்க, இன்னும் ஸ்ரீலங்காவில் சர்ச்சை உடச்சி வெடிச்சிங்கன்னு. இதெல்லாம் வந்து செஞ்சது மாபெரும் தப்பு. யார் செஞ்சாங்கன்னா முஸ்லீம்கள் இபாதத் வழியில் செய்யலை,
குரானை பார்த்து ஹதீஸை பார்த்து செய்வர்கள்லாம் ஐஎஸ்ஐஎஸ் ஆட்களாக இருந்தார்கள். ஐஎஸ்ஐஎஸ் யார் உருவாக்கி விட்டது? ஒபாமா தானே உருவாக்கி விட்டது. ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் என்ன சொல்கிறா இருந்துக்கிட்டு இந்த ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கியது ஒபாமான்னு யார் சொல்கிறாங்க? ட்ரம்ப் சொல்கிறான். அப்போது ஐஎஸ்ஐஎஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறீங்க? முஸ்லீம் நாட்டுக்குள் கலவரத்தை உண்டாக்கணும். இவங்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி செய்வாங்க, சில சர்ச்சை வெடிப்பானுங்க, சிலையை வெடிக்கிறதான் பெரிய விஷயம் இவங்களுக்கு. ஆனால் அதே நான் ஹிரோஷிமாவில் கொண்டு போட்டால் பெரிய விஷயம் கிடையாது, நாகசாயில் கொண்டு போட்டால் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் குண்டு போடு தயாரிக்க வச்சு லிட்டில், அதாவது வந்து ஃபாதர் ஆஃப் பாம்பு வச்சிருக்கிறான் யார்? ரஷ்யாக்கானே, அது பயங்கரவாத நாடு கிடையாது. மதர் ஆஃப் பாம்பு அமெரிக்கா, அது பயங்கரவாத நாடு கிடையாது. தீபாவளி பட்டாசு வெடிச்சா பயங்கரவாதி தீவிரவாதி உலகத்தையே அழிச்சாங்கிறீங்க வந்துக்கிட்டு. அவன் நல்லவன், சமாதான தூதர். ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, மிக குறிப்பாக ஒரு காலத்தில் வந்து இதை வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாக சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு யார் சொல்கிறாங்க தெரியுதெல்லாம் வந்து கிறிஸ்தவ ஊழியன் சொல்கிறான், கிறிஸ்தவ பிரச்சாரர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? முஸ்லீம்கள் மீது அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி யாருக்கு இருக்கீங்க? கிறிஸ்தவங்களுக்கு இருக்குது. ஏன் இருக்குது அப்படிங்கன்னா வந்துக்கிட்டு ஹயா சோஃபியாவுக்கு சண்டை போட வராங்க இருந்துக்கிட்டு. ஆனால் யூதருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இஸ்ரேலுக்கும் கிறிஸ்தவ என்னங்க சம்பந்தம் இருக்குது? இஸ்ரேலர்களை பொறுத்தவரை, யூதர்களை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள். ரோமர்கள் யூதர்களுக்கு எதிரிகள். அப்ப இவர் கடுமையான எதிரிகளாக இருக்கும் பட்சம் ரோமர் தான் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க, கிறிஸ்தவத்தையும் பிரச்சாரம் பண்றாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போ ரோமுக்கு விசுவாசமாக இன்னைக்கு யார் பிரச்சாரம் பண்ண? இன்னும் அமெரிக்காவுக்கு என்ன செய்றாங்க? பல பைபிள்கள் அச்சடித்து கொடுக்கப்படுவதிலும் பிரச்சாரம் செய்வதிலும் பல இந்தியாவில் பல ஊழியர்களுக்கும் பல ஊழியக்காரர்களுக்கும் சம்பளம் கொடுப்பதும் சர்ச்சை கட்டுறவங்க யார் உதவி செய்கிறாங்கிறீங்க வந்துக்கிட்டு? அமெரிக்கா உதவி இன்னும் அமெரிக்கா நல்ல நாடு. இவங்க சர்ச்சுக்கும் மிஷினரிக்கும் உதவி செய்தால் அவங்க நல்ல நாடு, அவர்கள் எதுவும் செய்யலாம். இவங்க எதுக்குன்னா, கிறிஸ்தவ மதம் என்பது இஸ்ரவேல் செய்யக்கூடிய பயங்கரவாதத்தையும் அமெரிக்கா லண்டன் செய்யக்கூடிய பயங்கரவாதத்தை மறைப்பதற்காக மக்கள் மத்தியிலே ஊடுருவப்பட்ட பிரச்சாரங்களை தவிர உண்மையான ஊழியர்கள் சொல்ல முடியும். ஏன்னா உண்மையான ஊழியர்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான விபச்சாரம் எங்கே நடக்குதுங்கிறீங்க வந்துக்கிட்டு? இஸ்ரேலையும் அமெரிக்காலையும். அதிகமான வட்டிக்கு விடுறது எங்கே நடக்குங்கிறீங்க? இஸ்ரேலையும் அமெரிக்கா. அப்போ இயேசு என்ன செஞ்சார்? விபச்சாரத்தை கடுமையாக பிரச்சாரம் பண்ணார் இல்லையா? வட்டிக்கு எதிராக போராடினார் இல்லையா? நீங்கள் கூட்டு வச்சிருக்கிறீங்க அந்த இடத்துல. ஆக உங்களை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய மதம் இன்றைக்கு எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக. அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உலகத்திற்கு அழிவு நாள் குறித்து அது எத்தனை நிமிஷங்கள் நடக்குங்கிறத தீர்மானிக்கிற தகுதியும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் பயங்கரவாதி இல்லையா? யார்? அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, சிகாகோ அணுவாதி என்ன சொல்கிறாங்க இருந்துக்கிட்டு உலகத்தை அழிவு நாள் குறிக்கிறாங்க இவங்க பயங்கரவாதி இல்லையா? ஆனால் அவன்கிட்டருந்து வியாபாரம் பண்ணி அவன்கிட்டருந்து ஆயுதத்தை வாங்கி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறான்ல யார்? இந்த ரஷ்யா, இந்த இவங்க அரபு நாடு, இவங்க பயங்கரவாதியான். பயங்கரவாதி ஏன் கூட்டணி நாடுகள் மத்தியில் வச்சிருக்கிறீங்க? முஸ்லீம் நாடு வெறுக்க வேண்டியதானே? ஆனால் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள சில முனாஃபிக்கீன்கள், இஸ்லாம் என்று என்னவென்று தெரியாதவர்கள், அவர் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டவர்கள், மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டவர்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இலங்கையில் வந்து சர்ச்சை தகர்த்தான். அவன் என்ன பேசுகிறான்னு யாருக்காக புரிஞ்சுதா? சர்ச்சை தகர்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கான், கிறுக்குத்தனமாக பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்? அவனுக்கு இது ஏதோ வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான், ரோபோ மாதிரி பேசுகிறான். அவன் என்ன, அவன் முஸ்லீம்? அவன் ஆப்கானிஸ்தானத்தில் குண்டு வச்சுன்னு சொல்லி யூத கோயில் வெடிச்சானே. ஏன் இன்னைக்கு சைனாவில் நடக்கலையா? சைனாவில் வந்து புத்த கோயில் அடிக்கிறாங்க. முஸ்லீம் சமூகம் என்ன பேசிக்கிறாங்க வந்துக்கிட்டு? பள்ளிவாசல்லாம் இடிக்கிறாங்க, தொழுகை தடுக்கிறான். அவன் அப்படி செய்யலை, முஸ்லீம்கள் மட்டும் செய்யலை. சைனாவுக்குள்ள மதம் எழுந்து வரக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவ சர்ச்சுகளையும் தகர்க்கிறான், பிரேயரை நிறுத்துகிறான். முஸ்லீம் பள்ளிவாசலையும் தகர்க்கிறான், தொழுகையை நிறுத்துகிறான். புத்த கோயிலையும் தகர்க்கிறான், அவருடைய தொழுகையை நிறுத்துறான். 800 சிலைகள் உடைக்கப்பட்ட ரிப்போர்ட் இருக்குது. இது புத்த விக்கிரகங்கள் மட்டும் 800 உடைக்கப்பட்ட ரிப்போர்ட் சொல்றது. ஏன்? அந்த நாடு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ள மதம் வந்துடக்கூடாது, மத மோதல் வந்துடக்கூடாது, அது பொருளாதார தடையாக இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணி செய்றாங்க. வந்து எல்லா மதத்தையும் அமுக்குறான். அங்கே இப்போ ஒரு கோயில் ஒரு சிலையை உடைச்சதுக்கு வேண்டி ஆப்கானை வந்து தூக்கி காட்டுறீங்களே, சைனாவை தூக்கி காட்டினா என்ன உங்களுக்கு? காட்ட மாட்டீங்க. ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய வாதம் உடையவங்க அவங்க. இன்னைக்கு யார் நிச்சயிக்கிறா அப்படின்னு சொல்ல நிச்சயிக்கிறான்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டான ரஷ்யர்களும் ரஷ்யா நாடும்
வடகொரியா நாடும் சைனா நாடும் கம்யூனிச பேஸு, கடவுள் இல்லைன்னு சொல்ல, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, உலக வல்லரசாரங்க அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. அடுத்து அமெரிக்கா தயாரிக்குது, அது கிறிஸ்தவ நாடு. யூரோப்பியன் யூனியன் உள்ள எல்லா கிறிஸ்தவ நாடு, அது கிறிஸ்தவ நாடு, ஐரோப்பிய நாடு, அதுவும் என்ன செய்யுங்க வந்து அணுகுண்டு தயாரிக்குது. இஸ்ரேல் எல்லா டாப்பில் இருக்கிற இஸ்ரேல், அவன் யூத நாடு. ஆக யூத நாடும் கிறிஸ்தவ நாடும் கம்யூனிஸ்டும் சேர்ந்துக்கிட்டு அணுகுண்டை தயாரிக்கிறாங்க. கிறுக்கு பயிர் சில பேர் வாங்கி வெடிச்சிட்டு இருக்காங்க. யார்? அரபு நாட்டில் சில பேர். அப்போ தவறு யார் பார்க்க இருக்குங்கிறீங்க? உருவாக்கி ஃபேக்ட்ரி வச்சிருக்கவன் தப்பு செய்கிறானா அல்லது வாங்கி விற்கிறவன் தப்பு செஞ்சுருக்கிறான்னு வந்துக்கிட்டு. அப்போ உண்மையாக முக்கியமாக அந்த பதிவை அப்புறம் எதுக்கு நாங்கள் சொல்ல வர்றேன்னா வந்துக்கிட்டு, இந்த டூம்ஸ்டே கிளாக்கை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த 2020 வந்து 100 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த அளவுக்கு என்னங்கிறீங்க வந்து உலகம் வந்து குளோபல் வார்மிங்காலும் கொரோனா வைரஸாலும் பேண்டமிக் வைரஸாலும் லெபனானில் குண்டு வெடிச்சு வீட்டில் இருந்தவங்கெல்லாம் அலறி சத்தம் போடுறது பார்த்தோமா இல்லைங்களா? கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு அந்த சத்தமும் அந்த விபத்தினுடைய இதுவும் தெரிஞ்சுதா இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் காப்பாற்றுறது என்ன வேணுங்கிறீங்க? சேஃப்டியாக ஒரு மாஸ்க் போடணும்னு அந்த ஃபோட்டோ காட்டுது. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, கியாம நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய துர்மோசமான காரியங்கள், தீங்கான காரியங்கள், பயங்கரமாக இது யார் நிகழ்த்துவான்னு அவங்களே சொல்கிறாங்க இருந்துக்கிட்டு. இதே டூம்ஸ்டே கிளாக்கை பற்றி சொல்லும் பொழுது அந்த நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா மிக தெளிவாக பல விஷயங்கள் தமிழிலே சொல்லப்பட்டிருக்கு வந்துக்கிட்டு. உலகளாவிய மோதலுக்கான ஒரு சூனியக்காரன் பொருட்கள் எங்களிடம் உள்ளனன்னு யார் சொல்கிறா? அமெரிக்க விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அது உலகளாவிய ரீதியிலான ஒரு போராட்டத்தை ஒரு போருக்கும் தேவையான பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூனியக்காரன்னா தஜ்ஜால் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. இவன் உங்களுக்கு பயங்கரவாத நாடாக தெரியல, ட்ரம்ப் பயங்கரவாதியை தெரியல, ஒபாமா பயங்கரவாதியை தெரியல, ஓசியில் கொடுத்த வந்து பின்லேடன் வந்து உங்களுக்கு பயங்கரவாதி. இது யார் கொடுத்த ஆயுதம்? அபுபூர் பகதாதுன்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு அவர் வந்து ஒரு யூதன், இஸ்லாம்னு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு மைண்ட் வாஷ் பண்ணி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கிலாஃபத் வேணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அரக்கு இருக்கேன். ஒரு யூதன், அவனை கொல்ல தெரியாது உங்களுக்கு? இந்த அமெரிக்கா கொல்ல முடியாது. விட்டு வச்சது காரணம் என்ன? அவன் உருவாக்கி விட்ட ஆள், ஐஎஸ்ஐ அவன் உருவாக்கி விட்ட ஆள். ஆக ஒரு சின்ன தீவிரவாதி பயங்கரவாதி சில பேர் தேர்ந்தெடுத்து அவங்க குழு அமைச்சு கொடுத்தது யாருங்க? அமெரிக்கா கொடுத்துட்ருக்கு. அவங்க கொடுத்தா தான் அவனுங்க வந்து உள்நாட்டுக்குள்ள போராட்டம் பண்ணாதான் அரசாங்க நிச்சயம் ஆயுதங்கள் வாங்கும். ஆக ஆயுதம் வாங்குவது விற்பனை செய்வதற்காக ஒரு சூதாட்டமே தவறு என்பதை அறிவு உள்ளவங்க விளங்கிக்கணும். ஆனால் வெறும் மதத்தை மட்டும் தலையில் வச்சேன்னு வச்சுக்கோங்க, சுற்றுச்சூழல் அறிவும் இல்லாமல் மதத்தை தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வக்காலத்து வாங்குறதுங்கிறீங்க நியாயமான கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இஸ்ரேலராக இருந்தாலும் சரி, அமெரிக்கராக இருந்தாலும் சரி, பைபிளுடைய நன்மையான எந்த காரியம் செய்கிறான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹோமோசெக்ஸ் சவுத்து விட்டான்ல, ப்ளூஃபில் உலகம் போட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுற யாருங்க? இந்த இஸ்ரேல் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்துக்கெல்லாம் வட்டி யார் விடுறாங்கிறீங்க? இது இஸ்ரேல் தானே. அப்போ இவ்வளோ அநியாயம் சொல்ல அப்படி இப்படி உங்களுக்கு மட்டும் நல்லவனா? ஏதோ இந்தியாவில் உள்ள குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மிஷினரிகளுடைய சர்ச்சிலையும் வீடுகள்லையும் இஸ்ரேல் கொடி மட்டும்தான் ஏற்றலை, அந்த அளவு ஆதரவாக இருக்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஏசுநாதரை சிலுவையில் அடிக்கிற காரணமாக இருந்தவங்க, காரி துப்புனவங்க, கன்னிமேரியை வந்து அசிங்கமாக பேசினவங்க அவங்க நல்லவங்களா போயிட்டாங்க. அவங்கள கண்ணியப்பட்டு நாங்கள் மோசமாக போய்ட்டு என்ன அறிவு தான் வச்சு பேசிட்டலாக. முடிவாக என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னா வந்துட்டு அநீதியான காலகட்டம், அநீதியான மன்னர்களாட்சியுடைய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மக்களை பொறுத்தவரையாவது மனித நேயத்தோடு நடுநிலையோடு உலகத்தில் வேத கிரந்தங்களாக அலசி பார்த்து எந்த வேதம் நல்லது சொல்லுது நீங்கள் தீர்மானம் பண்ணணும். இடையில ஒரு சகோதரர், அந்த சகோதரி பேர் நான் சொல்ல விரும்பல, அது என்னென்னா வந்து இஸ்லாம் வரலாறு சொல்லும்போது எடுத்து இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறாருங்கிறீங்க வந்துக்கிட்டு காஃபியை கண்டது கொள்ள சொல்லி இன்ட்ரோடக்ஷன் அப்படி ஏதோ நல்லது சொல்ல போகிறான்னு பார்த்தோம்னா இஸ்லாத்தை பற்றி வரலாற்று பாருன்னு சொல்லிக்கிட்டு எடுத்து என்ன சொல்கிறாரு, குரானில் உள்ள வாசனம் போரில் உள்ள வதரசை கண்டது வெட்டுன்னு வேறு என்ன செய்ய முடியும்? போர் நீங்கள் வெட்டலையா, குத்தலையா, கொல்லலையா, குண்டு தானே போட்டு வந்தீங்க. அப்போ போருக்கான சில சட்டங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு சராசரி மனசை வெட்ட சொல்லணும்னு துர்வியாக்கியானம் பண்ணுறீங்கன்னா அது என்ன அர்த்தங்கிறீங்க வந்துக்கிட்டு? உங்கள் உடம்புலலாம் உடம்பு போகிற விஷம்தான் இருக்குது. குறிப்பாக கிறிஸ்தவ மிஷினரிகளை பொறுத்த நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அல்லாவுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் அல்லா வேறு கர்த்தர் வேறுங்கிறீங்க. உங்கள் கர்த்தருக்காக பயப்படுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாவும் கர்த்தர் ஒன்றா சொன்ன உடனே ரெண்டுட்டாங்க. உங்கள் அல்லா வேறு எங்கள் கர்த்தர் வேறுன்னு சொல்லிட்டாங்க வந்துக்கிட்டு. இன்னைக்கு மிஷின் எழுப்பி பிரச்சாரம் பண்ணுங்கன்னா வந்துக்கிட்டு அல்லா வேறு கர்த்தர் வேறையாம். எவ்வளவு கிறுக்குத்தனமான பிரச்சாரம் பாருங்க இருந்துக்கிட்டு. யார் ஏமாத கடற்கரையில் உள்ள சில கிறிஸ்தவ மிஷினர்கள் வந்து பாவப்பட்ட மக்களை எல்லாம் வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறீங்க? வேதத்தை யாரும் ஆய்வு செஞ்சு கிறிஸ்தவத்தை இந்தியாவில் ஏற்றுக்கிட்டாங்களா? கிடையாது.
ஏதோ அற்புதத்தை காட்டினாங்க, இன்னும் அற்புதத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. அறிவுடைய கிறிஸ்தவர் சிந்திக்க வேண்டாமா? ஒரு மத கிரந்தத்தை பொறுத்தவரை ஒரு மனுஷன் சாதாரண விஷயத்துலேருந்து கடைசி அவன் வந்து மௌத்தாவை எல்லா விஷயம் சொல்லும், நாட்டுடைய விஷயம் சொல்லும், போரை பற்றி சொல்லும். அப்போ போரை பற்றி விஷயத்தை மட்டும் தனி மனிதனுக்கு அப்ளை பண்ணால் சரியாக வருமா? இதெல்லாம் நாங்கள் துர்வியாக்கியானம் பண்ணாதீங்க, நேர்மையான முறையில் கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணுங்க. இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, கியாமத் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த உலகம் சீக்கிரம் அழிய போகுதுன்னு சொல்லு இஸ்லாம் சொல்லுது, விஞ்ஞானிகள் நாங்கள் தான் அழிக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையாவது நீங்கள் செய்ய வந்துக்கிட்டு இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நீங்களும் நானும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.